ஹலோ ஹாய் வெல்கம் டு கோகிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மட்டன் சாப்ஸ். ஆக்சுவலாக எனக்கு இன்றைக்கி வீடியோ எடுக்கிற ஐடியா இல்லை. அதனால் நான் மட்டும் என்ன பண்ணிவிட்டேன், மட்டனை வாஷ் பண்ணிவிட்டு அதை குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் சரி இதை வீடியோவாகவே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்து வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். அதனால் மட்டன் வேக வச்சதை இதில் காட்ட முடியாது. அதில் ஒன்றும் பண்ணல. நான் மட்டனை வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் உப்பு சேர்த்து ஒரு 3 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் 3லேருந்து 4-5 விசில் வரைக்கும் கூட வேக வச்சுக்கலாம், கறியை பொறுத்து. இது ரொம்ப குட்டி ஆடாக இருந்ததுனால இது சீக்கிரமே வெந்துடுச்சு. அவ்வளோதான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 10-15 சின்ன வெங்காயம் அதை நல்லா தனியாக குறகுறப்பாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம். இதை ரொம்பவும் நைஸாக அரைச்சிடாதீங்க. அரைச்சிங்கன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும். இப்போ அடுப்பில் வானல் வச்சுட்டு நம்ம 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானது நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா அடி பிடிக்காமல் சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வெங்காயத்தை சேர்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் நல்லா திக்கான வானல் எடுத்துருக்கிறதுனால சீக்கிரமாக அடி பிடிக்காது. ஆனால் இது இண்டோலியோ வானல்ன்றதுனால உங்களுக்கு ஹீட் நிறைய இருந்துகிட்டே இருக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக தான் செய்யணும். இப்போ அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காய விழுது இதை தான் இது கூட சேர்த்துக்கிட்டோம். இப்போ பாருங்கள், இதுக்கு தேவையான பொடி எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் இப்போ 2 ஸ்பூன் சில்லி சிக்கன் பவுடர் எடுத்துகிட்டு சீரகத்தூள், சோம்புத்தூள், மிளகுத்தூள், அதுக்கப்புறம் மட்டன் மசாலா இதெல்லாம் எடுத்துருக்கேன். இப்போது இதை நம்ம இதில் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுடலாம். நம்ம எண்ணெயிலே சேர்த்து வதக்கும் பொழுது கலருமே உங்களுக்கு நல்லா சூப்பராக கிடைக்கும். இப்போ பாருங்கள், மசாலாவோடு சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போது இது வதக்கினதுக்கப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். தயிரையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கணும். புளிக்காத தயிராக எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். புளிச்ச தயிராக இருந்தால் அவ்வளோ நல்லா இருக்காது. இப்போ இதெல்லாம் சேர்த்தாச்சு. ஒரே ஒரு தக்காளி நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம். அந்த தக்காளியை இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். லாஸ்ட்டாக தக்காளியை சேர்க்குறோமே நினைக்க வேண்டாம். அது நல்லா வதங்கி வெந்து வந்துடும். அதனால தான் நம்ம இந்த ஸ்டேஜில் சேர்க்குறது. இப்போது தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் நம்ம இப்போது மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம கறியிலையும் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். இப்போது மசாலாவுக்கு மட்டும் தகுந்த உப்பு தான் சேர்த்துக்கணும். உப்பு மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ அடுத்து ஒரு 2 பச்சை மிளகாவை எடுத்து கீரி சேர்த்துருக்கேன். இதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போது வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லி, புதினா அது 2த்தையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே நல்லா வாசனை சூப்பராக அடிக்கும். நமக்கு நல்லா அந்த ஹோட்டலில் கிடைக்கிற வாசனை அப்படியே நமக்கு வீட்டில் வீசிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க இந்த மட்டனை தான் இதில் எடுத்து சேர்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம இந்த மட்டனை இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம பொறுமையாக அப்படியே சிம்லேயே வச்சு வேக வச்சு எடுக்கணும். ஃபஸ்ட்டு நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா அது நல்லா கெட்டியாகி வந்துடும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம சிம்மில் வச்சுட்டு அடி பிடிக்காமல் கிளறி விடும் பொழுது அந்த மசாலா எல்லாம் கறியில் ஏறிடும். இப்போ பாருங்கள், தண்ணி எல்லாமே நல்லா வற்றி வந்துடுச்சு. உங்களுக்கு இந்த ஸ்டேஜோடையே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதோடையே நீங்கள் நிறுத்திக்கலாம். இல்லை நான் இன்னுமே கொஞ்சம் அதை ட்ரை ஆக்கிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சுருந்திங்கன்னா அது நல்லா திக்காகி வந்துடும். இப்போ பாருங்கள், நம்ம இன்னும் கொஞ்சம் நான் ட்ரை ஆக்க இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. நான் இன்னுமே நல்லா அதை ட்ரை ஆக்கணுன்றதுனால அப்படியே இன்னும் கொஞ்சம் நேரம் சிம்மில் அப்படியே வச்சுட்டேன். நல்லா சூப்பராக கெட்டியாகி வந்துடுச்சு. இப்போ நம்ம பவுலில் மாற்றிட்டு பார்க்கலாம். ஒயிட் ரைஸுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இது. சுட சுட சூப்பராக நம்மளோட மட்டன் சாப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். எங்களை மாதிரி சின்ன சேனல்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டு எப்பொழுதுமே எங்களுக்கு இருக்கணும். அப்போ தான் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நல்ல வீடியோ, நல்ல ரெசிபீஸ் உங்களுக்கு போடுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எங்களுக்கு. தேங்க்யூ.